வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு கீரை பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 2ல இருந்து 3 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். 100 கிராம் கீரை, 2 டேபிள் ஸ்பூன் நறுக்கின வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் நறுக்கின தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி, 4 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு. இது போக தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். முதல்ல இந்த கீரையை நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க. நான் இன்னைக்கு பசலைக்கீரை அதாவது ஸ்பினாச் யூஸ் பண்ணுறேன். நல்லா கழுவிட்டு இதை கொஞ்சம் ரஃப்பாக இப்படி பெருசு பெருசாக கூட நீங்கள் நறுக்குனா போதும். ஏன்னா இது எண்ணெயில் போட்டு வதங்கின உடனே நல்லா சுருண்டுரும். அதுக்கப்புறம் இந்த 4 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை நான் நல்லா ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது முதல்ல ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்ச உடனே நம்ம வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி இதை போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் நறுக்கின வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம நல்லா நறுக்கி வச்சிருக்கிற கீரையும் இதில் சேர்த்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வதக்குங்க. இந்த கீரை போட்ட உடனே நல்லா சுருண்டுரும். அது நல்லா சுருண்டு கொஞ்சம் இந்த மாதிரி வந்த உடனே நம்ம இதில் மசாலாலாம் சேர்க்க போகிறோம். வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு. பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால நான் வத்தல் பொடி ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் போடலைன்னா வத்தல் பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. போட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற துவரம் பருப்பையும் சேர்த்து ஒரு கப் தண்ணியும் விட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக நான் கொஞ்சமாக காயப்பொடியும் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன். இது நான் முதல்ல லிஸ்ட்டில் சொல்லலை. ஒரு 1/4 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா கீரை பருப்பு குழம்பு தயார். இது சாதத்தில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.